இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். முதல்ல இதை ஆசிரமமா ஆரம்பிச்சேன் நான். பின்னாடி இதை இயற்கை விவசாயமாக மாற்றி அதன் பிறகு இயற்கையான இடுபொருள் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அதையும் நம்ம இலவசமாக கொடுக்கணும்னு நினச்சி தான் சார் இங்கே வந்திருக்கிறேன். அதனால் நான் மேக்சிமம் எல்லாருக்குமே இப்போ இங்கே விளைபொருள் எல்லாருக்கும் அதை தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். வேண்டப்பட்டவங்க வந்து கூட இங்கே இந்த இதில் வேண்டிய இது கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இலவசம் ஆரம்பிச்சிருங்க. இது ஆரம்பிச்சது இலவசம். கண்டிப்பாக பண்ணையா இலவசத்துக்கு ஆரம்பிச்சிருங்க. இது வந்து ஆசிரமமாக ஆரம்பிச்சுங்க. ஆமாங்க, இது ஆரம்பிக்கும் போது ஆசிரமம். ஆனால் சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னோட டார்ச்சர்னால இதை வந்து ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்றதுக்காக இதை இயற்கை விவசாயமாக மாற்றணுங்க. இதை ஆமாம் சார், இங்கே சொத்து சோகன்றதெல்லாம் கிடையாதுங்க. இந்த இயற்கையாக வந்து சந்திக்கணும், இந்த இயற்கையை அவங்க ரசிக்கணும், இந்த இயற்கையில் அவங்க வாழணும். நல்ல உணவு, உடுத்த உடை இருக்க இடம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் மீறி இயற்கையாக வாழணுன்றது என்னுடைய பேத்திங்க உணரணும். அதை எங்கள் தாத்தா கொடுத்த சொத்தை அவங்க வந்து நினைக்கணும்னு என்னுடைய ஆர்வம் சார். இதுக்கு நோய் கிடையாத ஒரு தாவரம் எதுனா இந்த முந்திரியை நான் சொல்லுவேன் சார். என்னை பொறுத்தவரை அதுக்காக அவுட்புட் எதுவும் கொடுக்கலைங்க. ஒரு முறை வச்சங்க, இது வரைக்கும் இதில் தண்ணி கூட ஊற்றல பாருங்க சார். ஆமாம் சார், தண்ணி கூட கிடையாது, ஒன்லி மழை நீர். அந்த மழை நீரையே எடுத்து அது வளருது சார். ஆனால் ஒரு காலம் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிக விளைச்சல் வரணும்னா மழை நீர் கொடுத்தா வரலாம் மேபி. ஆனால் இதை பாருங்க, நல்ல ஈல்டிங் வந்துருக்குது சார். VR3 சார், நல்ல ரகம், அருமையான ரகம், நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது சார். அவங்க சொன்னாங்க நோய் எதிர்ப்பு சக்தி சார். கண்டிப்பாக சார். அதில் ஒரு முனைவர் இருந்தாருங்க, அவர் பேர் எனக்கு இப்போ நினைவில், அவர் இதை சொன்னாருங்க சார். இதை கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத ஒரு முந்திரி பழம் இது, இந்த மண்ணுக்கேற்ற மரம்னு சொன்னாருங்க. இது 5.1ங்க. நான் மண் ஆராய்ச்சி நிலையம் விழுப்புரத்தில் போய் நான் கொடுத்து பார்க்கும்போது 5.1 அவுட்புட் வருது. ஏன்னா மண்ணில் இருக்கிற இயற்கை அதை எடுத்து வளருது சார். அதாவது ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இதுக்கு நான் இன்புட்டே கொடுக்கல. கண்டிப்பா சார், இப்பயும் கொடுக்கல. இது அவுட்புட் கொடுக்கு சார். இயற்கை அதை தன்னைத்தானே சீரமைச்சுக்கின்னு அது வந்து நமக்கு அதுல இருந்து எடுத்து கொடுக்குது சார். அதான் பெரிய அதிசயம் சார். இது விவசாயிகள் பலன் பயிரன்னா இது ஒரு பெரிய அரிய தொழில்நுட்பங்க. இதை எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் விரும்புறேங்க. இது பார்டர் கிராஃப்ட் எது வச்சாலும் நல்லா வரும். உண்மை, இதை நான் உணர்ந்தேன். இதை வந்து நீங்க வந்து யாருனாலும் வந்து பார்க்கலாம், இந்த எப்படி பண்ணிருக்கின்றத. இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.